தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய பொதுக்குழு தற்போது இங்கே நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் மிக முக்கியமாக 3 தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்ற உள்ளோம். முதலாவதாக, இஸ்லாமியர்களினுடைய நீண்ட நாள கோரிக்கையாக இருக்கக்கூடிய தனி இட ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை இதன் மூலமாக வைக்கப்படுகிறது. 3.5% இடஒதுக்கீடு என்பது இஸ்லாமிய மக்கள் தொகையோடு ஒப்பிடும்போது போதுமானதாக இல்லை. அதை குறைந்தபட்சம் 7% உயர்த்தி தர வேண்டும். நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்கின்ற வாக்குறுதியை வழங்கியிருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்திற்கு நாங்கள் ஏற்கனவே சில முறை நினைவூற்றி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அவர்களும் அதை நிறைவேற்றி தருவதாக வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னர் குறைந்தபட்சம் ஏற்கனவே எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் 5% முதல் கட்டமாக உயர்த்தி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் இதன் மூலமாக வைத்துக் கொள்கிறோம். இது முதலாவது. இரண்டாவது மிக முக்கியமான கோரிக்கை, தமிழக சட்டசபையில் சுமார் 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் 7 பேர் தான் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். அப்போ அது வெறும் 3%. இப்போ தமிழகத்தில் ஏறக்குறைய 10% இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா ஒரு 23 பேராவது சட்டசபைக்குள்ள இருக்கணும். அதற்கு காரணம், அவர்கள் இல்லாமல் போனதற்கு காரணம் அரசியல் கட்சிகள் இஸ்லாமிய வேட்பாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். அப்போ அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து வேட்பாளர்களை அறிவிக்கக்கூடிய நேரத்தில் ஜனநாயக சக்திகளும் பாசிச எதிர்ப்பு சக்திகளும் தங்களுடைய வேட்பாளர்களில் குறைந்தபட்சம் 10% இஸ்லாமியர்களாக அறிவிக்க வேண்டும். உங்கள் கட்சியில் உள்ளவர்களை, இஸ்லாமியர்களை நீங்கள் அறிவிக்க வேண்டும். அதன் மூலமாக சட்டசபையில் 10%க்கும் நிகரான இஸ்லாமிய வேட்பாளர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆகவே அதை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஜனநாயக சக்திகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு, திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். இது இரண்டாவது கோரிக்கை. மூன்றாவதாக, தமிழக சிறைகளில் நீண்ட காலமாக இஸ்லாமிய சிறைவாசிகள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். வழக்கமாக நீண்ட காலம் சிறையில் இருக்கக்கூடியவர்களை, ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்வதற்கென்று கருணையின் மூலமாகவும் அவர்களுடைய உடல்நிலையை கவனித்தும் பல சலுகைகள் வழங்கப்படுகிறது. அதில் தொடர்ச்சியாக இஸ்லாமிய சிறைவாசிகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். நாம் கேட்பது சலுகை இல்லை, கருணையின் அடிப்படையில் விதிகளுக்குட்பட்டு மற்ற மதங்களை சார்ந்தவர்களும் சாதியை சார்ந்தவர்களும் எவ்வாறு விடுதலை செய்யப்படுகிறார்களோ அந்த கோரிக்கைகளினுடைய அடிப்படையில் மீதம் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும். ஏற்கனவே ஒரு சிலரை திராவிட முன்னேற்றக் கழகம் அரசாங்கம் விடுதலை செய்திருக்கிறது, அதற்கு நன்றி. மீதமும் இருக்கக்கூடிய தகுதியுடையவர்களை விதிகளுக்குட்பட்டு தமிழக அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்துக் கொள்கிறோம். இது தமிழக அரசுக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய 3 கோரிக்கைகள். நான்காவதாக, யுஜிசி என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பின் சார்பாக சில விதிமுறைகள் வகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. அதை உச்சநீதிமன்றம் தடை செய்திருக்கிறது. ஈக்குவாலிட்டி என்பதை உறுதி செய்வதற்காக பல்கலைக்கழகங்களில் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அதை கண்காணிப்பதற்கு அமைக்கப்பட வேண்டிய அந்த சென்டரை தடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஏறக்குறைய 90க்கும் அதிகமான பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள், தற்கொலை செய்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அங்கே நிலவக்கூடிய சாதிய வேற்றுமை, உயர் சாதியை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம். ரோஹித் வெமுலாவில் இருந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மரணத்திற்கு காரணமான இந்த சாதிய பாகுபாடுகளை தடுத்து நிறுத்துவதற்கான இந்த அமைப்பை, ஈக்குவாலிட்டி சென்டரை, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி சென்டரை உடனடியாக அமைப்பதற்கு மத்திய அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இதன் மூலமாக நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். இரண்டாவது கோரிக்கை, முதலமைச்சர் சந்திச்சிட்டீங்க, இது ஏற்கனவே நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். சமீபத்தில் சகோதரி கனிமொழி அவர்களுடைய குழுவை நேரில் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். முதல்வரிடமும் ஏற்கனவே இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும், சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமாகவும், அரசியல் பிரதிநிதித்துவம் சம்பந்தமாகவும் ஏற்கனவே நாங்கள் கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். திமுக தேர்தல் அறிக்கையிலேயே சொன்னாங்க 10 ஆண்டுகளுக்கு மேல சிறையில் உள்ளவங்களுக்கு விடுதலை பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த 520 விதிமுறைகள் எதுவும் நீங்க எதுவும் அழுத்தம் கொடுக்குறீங்களா? அழுத்தம் கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே அவர்கள் விடுதலை செய்திருக்கிறார்கள். இன்னும் விடுதலை செய்யப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். அதற்கான அழுத்தம் எங்களின் சார்பாக கொடுக்கப்படுகிறது. இதுல என்ன விஷயம்னா, ஆளுநரினுடைய காரணத்தை காட்டி சில விஷயங்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறது. ஆளுநர் செய்யாத விஷயங்களை எல்லாம் சட்டப்பூர்வமாக எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் போராடுகிறது. இப்போ இந்த பல்கலைக்கழகங்களினுடைய துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு ஆளுநர் முட்டுக்கட்டை போட்டார். அதை எதிர்த்து வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் ஜெயித்தது. அதை மீண்டும் உயர்நீதிமன்றம் தடுத்ததற்கு பிறகு இப்ப உச்சநீதிமன்றத்தில் ஜெயித்து மீண்டும் அந்த உரிமையை நிலைநாட்டி இருக்கிறது. அவ்வாறு மாநில அரசாங்கத்திற்கு முதல்வருக்கு இருக்கக்கூடிய உரிமைகளில் ஆளுநர் தலையிட்டால் எவ்வாறு இதற்கு முன்னர் கையாண்டதோ அதை இஸ்லாமிய சிறைவாசிகளினுடைய விஷயத்திலும்
திராவிட முன்னேற்ற கழகம் பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். இப்ப வந்து சிறுபான்மையினர் நலன்ல நீங்க வந்து இப்ப 73 தொகுதி 30 தொகுதி கேட்கறீங்க. ஆல்ரெடி வந்து 7 கட்சிகள் இருக்கு. நீங்க வந்து கூட்டணியில வந்து அதிக நேரம் கொடுக்குற சிரமங்கள் இருக்கு. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட இந்த கேட்கக்கூடிய அல்லது மற்ற கட்சிகள்கிட்ட கேட்கக்கூடியது எங்களுக்காக கேட்கல. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அரசியலில் நிற்க போவதில்லை, நாங்கள் வேட்பாளர்கள் நிறுத்தப் போவதும் இல்லை, எம்எல்ஏ எம்பிக்களாக ஆக போவதில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் காலம் காலமாக ஏராளமான இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆரம்பகால பொருளாளராக சாதிக்கக்கூடிய ஒரு இருந்தார். ஹனிஃபா மாதிரியான, நாகூர் ஹனிஃபா மாதிரியான மிகப்பெரிய கொள்கை பரப்பு செயலாளர்கள் இருந்தார்கள். நிறைய அரசியல் தலைவர்கள் இருந்தார்கள். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறாங்க. அவர்கள் கட்சியினுடைய கொள்கை அதில் நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம், ஆனால் அதை நம்பக்கூடிய இஸ்லாமியர்கள் அங்க இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிறார்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருக்கிறார்கள், காங்கிரஸில் இருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான அந்த வேட்பாளர்கள் நிறுத்தும் போது அது இந்த விஷயத்தை மனதில் வைக்கணும். எப்படி ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கணுமோ. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்த இஸ்லாமிய அந்த வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை நீங்கள் பாத்தீங்கன்னா 20-25% அதிகமா இருந்துச்சு. 4 பேரில் ஒருவர் இருந்தார்கள். சில நேரங்கள் அதிகமாக கூட இருந்துச்சு. தமிழகத்தினுடைய உள்துறை அமைச்சராக ஒரு இஸ்லாமியர் இருந்தார், உஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு நீதி கட்சி ஆட்சி காலத்தில் இருந்தது. இப்ப நீதி கட்சியினுடைய வழி வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இதை கூடுதலாக கவனிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.